என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சினி சவ் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது டியூடு படத்தின் திரை விமர்சனம். டியூடு படத்தில் பிரதிபி ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், டிராவிட் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பொம்மி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாய் அபயங்கார் இந்த படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கீர்த்தீஸ்வரன். இந்த விழாக்களில் ஃப்ராங்க் பண்ணுறது, வித்தியாசமாக அந்த பிறந்தநாள் விழா காட்சிகளை அமைப்பது, நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனுடைய தாயார் ரோகிணி. ரோகிணி அமைச்சர் சரத்குமாருக்கு சகோதரி. ஆனாலும் அமைச்சர் சரத்குமாருடன் ரோகிணி பேசுவதே இல்லை. ஆனால் அவர் பையன், ரோகிணியோட பையன் பிரதீப் ரங்கநாதன் மேலே அமைச்சர் ரொம்ப அன்பாக இருப்பார். இந்த படத்தில் முதல் காட்சியாக ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் கல்யாண பெண் பிரதீப் ரங்கநாதனுடைய முன்னாள் காதலி. அப்படியே சோர்வாக போய் பக்கத்தில் நிற்பார். நின்று எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வந்து, என்னை ஏன் பிரேக்கப் பண்ண, காரணம் சொல்லும்பார். காரணம் சொல்ல முடியாது அப்படி என்று சொல்லும். உடனே சின்ன கலவரத்தில் தாலியை பிடுங்கிடுவார். அது அவர் வேணும்னு செஞ்சதில்லை, போட்டு அட்டின்னு அடித்து நொறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்கும். இதான் சீன், பரபரப்பாக இருக்கும். மமிதா பைஜு சரத்குமாரோடைய மகள். மமிதா பைஜு காதலிப்பார் பிரதீப் ரங்கநாதன். மமிதா பைஜு காதலிக்கும். ஆனால் காதல் என்று சொல்ல முடியாது, இருவரும் நெருங்கிய நண்பர்கள். நல்லா ஒன்றா ஜோடியாக பாட்டு பாடுவாங்க, ஜோடியாக பைக்கில் ஜாலி ரைடு போவாங்க. அப்படிப்பட்ட ஆள். மமிதா பைஜு ஒரு நாள் வந்து, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். இவர் மாட்டேன்னு சொல்லுவார் பிரதீப் ரங்கநாதன். ஆனால் மனசுக்குள்ளே அவளை காதலிக்கிறார். இப்போ உள்ள பசங்க அப்படி தானே, சும்மா குறும்பு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பிரேக்கப் ஆயிடுது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. மறுபடி துருவ விக்ரம் மமிதா பைஜியை காதலிக்கிறாரு. மமிதா பைஜி வந்தவுடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு சரத்குமார். பிரமாதமான ஏற்பாடு பண்ணுவார். அப்போ அந்த சமயத்தில் மமிதா பைஜு, நான் உன்னை காதலிக்கலடா, இன்னொருத்தனை தான் காதலிக்கிறேன்னு ஒரு பெரிய குண்டத்தூக்கி போடுவாங்க. இதுக்கப்புறம் வேறு மாதிரிலாம் என் கதை போகும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கதை போகும். ஆனால் அதை கதை சொன்னோம்னா நீங்கள் மறுபடியும் படத்தை பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு பரபரப்பாக போகும். இதுபோல் இதுக்கு முன்னால் கதை வந்ததுலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காதலிக்க நேரம் இல்லை படத்தில் ஸ்ரீதர் மணமகனைத்தான் மாற்றுவார். ஆனால் இதில் வேறு மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்கும். அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த காலத்து இளைஞர்கள் எப்போ வேணாலும் காதலிகளை மாற்றுவாங்க. அதேமாதிரி இந்த காலத்து இளம்பெண்கள் எப்போ வேணுமாலும் காதலர்களை மாற்றுவாங்க. லவ்வை எந்த நேரத்துலையும் பிரேக்கப் பண்ணுவாங்க. இதுதான் கதை. காதலை சீரியஸாக எடுக்காமல் இந்த காலத்து இளைஞர்கள் செயல்படுகிறார்கள்ங்கிறது தான் படம் தெளிவாக சொல்லுது. அதே மாதிரி சரத்குமார் இது வரைக்கும் ஹீரோ பண்ணியிருக்காரு, வில்லன் பண்ணியிருக்காரு, போலீஸ் அதிகாரி பண்ணியிருக்காரு, குணச்சிறை வேஷம் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுவரை இல்லாத ஒரு வேடத்தில் ஒரு புதுமையான சரத்குமாரை நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப காமெடியாக இருப்பார், குழந்தைத்தனமாக இருப்பார். படத்தை பார்க்கும்போது தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய வில்லன், சொந்த தங்கச்சியவே கொலை பண்ணவருங்கிறது தெரிய வரும். அப்படி ஒரு கதை போகும். இது வந்து ரோகிணி ஏன் சரத்குமாரோட பேசாமல் இருக்கிறாருன்னு சொன்னால், கூட பிறந்த தங்கச்சியை அவர் கொண்டு இருப்பார். இந்த மாதிரி கதை பரபரப்பாக போகும். கடைசியில் இவர் புரிஞ்சுக்குவார், பிரதீப் ரங்கநாதன் உண்மையிலே அவன் நம்மளை காதலிக்கலை, வேற ஒருத்தனை காதலிக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். அப்போவும் அவளை கைவிட மாட்டார். ஒரு காதலை எப்படி நடந்துக்கணும்னா, உன் காதலி இன்னொருத்தனை விரும்பினா அவளை வெறுக்கக்கூடாது, முடிஞ்சால் ஆதரவு கொடு, இல்லைன்னா ஒதுங்கி போயிருங்கிறது தான் படம் சொல்லுது. டிராவிட்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் தான் முதல் காட்சியில் வர்ற மணப்பெண்ணுடைய மணமகன். 2-3 காட்சியில் வருவார், கொஞ்சம் கிச்சு மூட்டுறாரு, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை.
இந்த படத்தில் ஒளிப்பதிவு பொம்மி பிரமாதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு இசையும் ஒளிப்பதிவும் முக்கியமாக இருக்கணும். ஒளிப்பதிவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எந்தவித சந்தேகமே இல்லை. அதே மாதிரி பாடல்கள் சாய் அபயங்கார், அவருக்கு இதான் முதல் படம். மனுஷன் வேறு டைப்பில் பாட்டு போட்டிருக்காரு. இளைஞர்களை குஷிப்படுத்துகிற மட்டிகளை போட்டிருக்காரு. இந்த படத்துக்கு பிறகு அவர் அனிருத் மார்க்கெட்டை டிராபேக் பண்ணிடுவார். அனிருத்தும் எம்எஸ் விஸ்வநாதனும் கலந்தால் எப்படி இருக்கும்? இசைக்கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஆக்கிரமிப்பு செய்யாமல், பாடல் வழிகளை கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல பாட்டுகளை போட்டிருக்காரு. பாடல் வழிகள் நல்லாவே இருக்குது, பாடல்கள் கேட்கலாம். இந்த படத்தில் அடிக்கடி திருப்பங்கள் வரும். அதாவது சீரியஸான கதை, ஆனால் நம்ம காமெடியாக பார்ப்போம். அவங்க காமெடி பண்ணுவாங்க, நாம் சீரியஸாக பார்ப்போம். அப்படி ஒரு டைப்பு. கீர்த்தீஸ்வரனுடைய இயக்கம் வேறு டைப்பு. ஆனால் கீர்த்தீஸ்வரன்கிட்ட உள்ள கதையை தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் மாற்றியமைக்கப்பட்ட திரைக்கதை மூலமாகவும் படத்தை வெற்றி படமாக்கி இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனுக்கு மற்ற கதாநாயகர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரே தரமான கதைகளை தான் எடுப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் செலக்ட் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட கதையை படமாக்கிறாரு. அது ஒரு வெற்றிக்கு காரணமாக அமையுது. பிரதீப் ரங்கநாதன் அந்த கதைகளை தேர்வு செய்ததன் காரணமாக தான் இந்த படம் வெற்றி பெற்றிருக்குன்னா அது சத்தியமான உண்மை. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, குறையே சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் மீண்டும் எந்த பாணியில் அவர் செய்கிறாருன்னா, பாக்யராஜ் மாதிரி கதையமைக்கிறார், ஆனால் நாகேஷ் மாதிரி நடிக்கிறது, பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுறாரு, சண்டை காட்சியும் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதான் ஆள் பார்க்குறது தான் கொஞ்சம் ஏப்ப சாப்பையாக இருக்கிறத தவிர நவரசத்தையும் கசக்கி புழிகிறார் பிரதீப் ரங்கநாதன். அவருடைய நடிப்பு பாராட்டப்பட வேண்டிய நடிப்பு. பிரதீப் ரங்கநாதனும் கீர்த்திவாசனும் சேர்ந்து நல்லா நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மம்தா பூஜி பார்க்க அழகாக இருக்கார். ரோஜாப்பூ ஆட்டம் இருக்கார். அவர் அழும்போது நம்மளையே அழ வச்சுருக்காரு. கடைசியில் ஒரு சீனில் அந்த டிராவிட் பேசுவான் மம்தா கிட்ட, இப்படி பண்ணிட்டியம்மா, மீதி வசனங்கள்லாம் நம்ம பேச முடியாது. அப்போது அந்த அந்த இடத்துல அழுகிற கட்டத்தில் வேற ஒரு மம்தா பஞ்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பல கட்டங்களில் பிரதீப் ரங்கநாதன் பேசுகிற வசனங்கள் இன்றைய காதலர்களுக்கு தேசிய கீதமாக இருக்கும். அவ்வளவு காதலை பற்றி புதுசாக சொல்கிறார். நானும் அந்த குழந்தைக்கு அப்பா தான் அப்படிங்கிறது. அப்புறம் சில வசனங்களை சொல்லும்போது கதை, டியூடுடைய கதை வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு அருமையான காதல் மற்றும் கல்யாணத்தை சொல்கிற கலகலப்பான படம். தீபாவளி ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ஜீரணாகாமல் சிலர் இருப்பாங்க. டியூடு படத்தை பார்த்தா ஜீரணம் ஆயிரும். கவலைகளை மறந்து காதலையும் கல்யாணத்தையும் மையப்படுத்திய ஒரு சூப்பர் படம் டியூடு. தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த காலத்து இளம்பெண்கள், குறிப்பாக கல்யாணம் பண்ணாத இளம்பெண்களை இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். எதற்காக அவர்கள் திடீரென்று மனமாற்றம் செய்கிறார்கள் என்பது தான் சஸ்பென்ஸ். மமிதா பைஜு காதலை பிரேக்கப் பண்ணுறதும் சஸ்பென்ஸு, அந்த மணப்பெண் காதலை பிரேக்கப் பண்ணுறதும் சஸ்பென்ஸ். அதனால தான் பெண்கள் கடலிலும் ஆழமானது அவருடைய மனம் அப்படின்னு பாட்டிலே பாடியிருப்பாங்க. டியூடு இளைஞர்களுக்கான படம். தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.